ஹாய் ஹலோ கைஸ். எங்கள் அம்மா பண்ணுறதுக்கு வந்து முட்டை சேமியா. இதை பற்றி என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் சொல்லுங்கம்மா. ஆயில் விட்டு அதில் கடுகு, உளுந்தப்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சி எல்லாம் போட்டு நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணோம். இஞ்சி போட்டால் எங்கள் அம்மா மாதிரி இஞ்சி போட்டால் கொஞ்சம் பெருசாக போட்டுருங்க. அப்போ தான் ஈஸியாக நீங்கள் எடுத்து வெளியே போட முடியும். இல்லை உங்கள் வீட்டில் இஞ்சினா சாப்பிடுவாங்க அப்படின்னா பரவாயில்லனா சின்ன சின்னதாக கூட நறுக்கி போட்டுருங்க, பரவாயில்ல. ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொல்லிட்டு அப்பப்போ அதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டு வதக்குனா சீக்கிரம் வதங்கிடும். கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும். கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆகட்டும், வெயிட் பண்ணுங்க. கலர் சேஞ்ச் ஆகணும் கொஞ்சம். அப்புறம் அந்த முட்டை சேமியாவுக்கு உண்டான டேஸ்ட்டு கிடைக்கும். இந்த மாதிரி வதக்கிக்கிட்டே இருக்கணுங்க. எல்லாமே ப்ரௌன் கலரில் ஆகணும். நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதை நம்ம வந்து வித்தியாசமாக போனோம். அப்புறமா மஞ்சள்தூள் 1 டேபிள் ஸ்பூன், அடுப்பு பீஸுன்னு நினைக்காதீங்க, அம்மா செஞ்சு முடிச்சது அப்புறம் சுத்தம் பண்ணிடலாம். அப்புறமா மிளகாத்தூள், உங்கள் வீட்டை நீங்கள் அரைச்சிருந்தீங்கன்னா அந்த மிளகாத்தூள் போடலாம், இல்லை கடையில் வாங்கி கூட போடுவேன். அப்புறமா இப்போ தான் மெயின் இன்கிரிடியன்ட். இது நாங்கள் வித்தியாசமாக பண்ணுறோம். அதாவது இந்த 5 ரூபா மேகி, இந்த அனிலில் வரல ஒரு பிராண்டு, அதில் இருக்க அந்த மசாலா அது ஒன்று கொட்டி, இன்னொன்று வேணுமா, அதுதான். அடுத்து உங்கள் வீட்டில் நிறைய சளி பிடிச்சிருந்ததுன்னா இந்த மசாலா அண்டு பெப்பர் வேணால் நிறைய போட்டுக்கோங்க. உங்கள் வீட்டில் யாருக்காவது சளி பிடிச்சிருந்ததுன்னா. எக்கு இப்போயே உடச்சி ஊற்றணுமா, எப்போ உடச்சி ஊற்றணும்? இப்போ வந்து வாட்டர் ஆட் பண்ணணும். நம்ம ஒரு பேக்கெட்டுக்கு ஒரு கப் போட்டு இது நல்லா கொதிக்கணும். நம்ம வந்து கொதிக்கிற அளவுக்கு வெயிட் பண்ணணும். இதேமா இப்போ இப்படி கூட பண்ணலாம்ல. இப்போ எல்லாமே அந்த போட்டக்கப்புறம் கூட அது போடலாம்ல. இந்த மசாலாவை, மேகி மசாலா, அது போட்டக்கப்புறம் கூட போடலாம்ல. 1.5 பேக்கெட்டுங்கிறனால 1/2 கேஜி, மறுபடியும் ஒரு 1/2 கப் ஊற்றி தண்ணி. இது எவ்வளோ நேரமாக கொதிக்கணும்? இது நல்லா தலை கொதிக்கணும். கொதிச்ச உடனே தான் நம்ம சேமியாவை போடணும். ஓகே சரி, வெயிட் பண்ணலாம். நீங்களும் வெயிட் பண்ணுங்க. நடுவில் ஒரு ஹாஃப்ல கொதிக்கிறப்பயே கொஞ்சம் நெய் போட்டுக்கணும் அம்மா சொன்னாங்க. அதையும் கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. உப்புனா போட்டாச்சு இல்லாமல் இதுக்கு போட்டாச்சு. ஆசைக்கு செஞ்சுட்டு இதுனா விட்டுருங்க காய்ஸ். ஓகேயா? இதனா ஏதோ மைதா மாவுனா கலக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மேகியும் இது வேஸ்ட்டாக போயிடும்னு நினைக்காதீங்க. இப்போ இன்னொரு நாள் எதாவது நீங்கள் மேகி செய்கிறப்ப அதோட மசாலா எல்லாத்தையும் ஒன்றமாக சேர்த்து போட்டு பண்ணிக்கலாம். நீங்கள் இல்லை நான் இன்றைக்கே செஞ்சிட போகிறேன் அப்படின்னா நான் இன்னொரு சேனலில் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த மாதிரி ஓரளவுக்கு கொதிச்சதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் போட்ட சொன்னாங்க அம்மா. சொல்லுங்கள். ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ நம்ம வெயிட் பண்ணலாம்? கிண்டி விட்டால் போதுமா? கிண்டி ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் வேகணும். அப்போ தான் வேகும். இப்போ முட்டை எல்லாம் கொஞ்சம் வெந்தோன்னா அது உடச்சி விட்டோம். ஓகே பார்க்கவே நல்லா இருக்குல்ல. இந்த மாதிரி உங்கள் வீட்லேயே செஞ்சு சாப்பிடுங்க கைஸ். இந்த மாதிரி கிண்டி விட்டுனே இருங்க. எவ்வளோ நேரமா? 10 மினிட்ஸ் கிண்டும். 10 நிமிஷமாக கிண்டிகிட்டே இருக்கணுமா? அப்போ ஒரு ரெஸ்ட் விட்டு கூட கிண்டுங்க, பரவாயில்ல. என்ன ஆகிடும்? புதினா, கொத்தமல்லி, சாரி, கொத்தமல்லிலாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு போகணும். அந்த கருப்பு இதெல்லாம் இல்லாமல். இன்னும் போட்டால் கூட டேஸ்ட்டு கிடைக்கும் கைஸ். போட்டு முட்டையை நம்ம ஒன்று தான் வச்சு ஊற்றிருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சொல்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சம்
ஏன்னா இது முட்டை ஒன்று கெட்டு போயிருக்கும், அதனால ஒன்றுனா நம்ம மொத்த முட்டையுமே நம்ப முடியாது, அதனால் தனித்தனியாக ஊற்றிக்கலாம் அப்படின்னு அம்மா சொல்கிறோம். பார்ப்போம் எப்படி வருதுன்னு டேஸ்ட்டு. முட்டையை எப்படிமா உடைக்க போகிறீங்க? தண்ணியெலாம் கொஞ்சம் வற்றிடணும். இப்போ ஒரு ஓரம் ஆக்கி இப்போ முட்டை ஒரு ஓரமாக இந்த மாதிரி தான் கைஸ் முட்டையை உடைக்கணும், பூவோடு எதுவும் இல்லாமல். உங்களுக்கு எவ்வளோ முட்டை வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது நம்ம 1.5 பாக்கெட் தானே, 1.5 பாக்கெட்டுக்கு 3 முட்டை. பெப்பர் ஃப்ளேவருக்கு வேணால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக சேர்த்துக்கலாம். உப்பு, முட்டை கேண்டி, எல்லா சைடும் முட்டை போகணும், அதுக்காண்டி அந்த மாதிரி கிண்டிக்கோங்க. ஆவி பறக்க எக் சேமியா ரெடி. அதை நம்ம சரி ஒரு தட்டில் போட்டு சாப்பிட்டு காமிங்க. கொஞ்சம் அந்த பச்சை வடையெல்லாம் போகணும், அது வரைக்கும் கொஞ்சம் வதக்கணும். ஏன்னா அந்த ஒரு கவுச்சி ஸ்மெல் வரும், அதனால் கொஞ்சம். அதாவது இந்த முட்டை வாடை அப்படியே வரும்ல, அது போகிறது வரையும் இது வரையும் இது பண்ணணும். கொஞ்சம் நிறைய வரையும் வேகட்டும். இதான ஃபஸ்ட்டு வீடியோ, அதனால் அப்படி இது இது மேலே டெவலப் பண்ணிக்கலாம். எடிட்டிங் கூட ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ், போட்டு நீங்கள் சாப்பிட்டு ட்ரை பண்ணி சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, பாய் கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.